அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிராண்ட் கோச்சிங் சென்டர். இப்போ டிஎன்எஸ்ஆர்பி 2025க்கான எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் போட்டோவுக்கு இப்போ நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இது ஃபைனலான ஒரு டெஸ்ட் பேட்ச். இந்த வீடியோ எதுக்குன்னா, இப்போ நாங்கள் அதாவது உங்களுக்கு கரெக்டாக ஜூன் மாதம் லாஸ்ட் வீக் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ லாஸ்ட் வீக்கில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா கரெக்டாக ஒரு 50-55 நாள் தான் இருக்குது. இப்போ இந்த 50 நாளில் நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதாவது முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது, எல்லாமே முடியும். அதுக்கு நீங்க மனதில் உறுதி வேணும். மனதில் உறுதி வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்கிறார். அந்த வரியை மட்டும் நீங்க உள் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா செலக்ட் ஆயிடலாம். 50 நாள், இந்த 50 நாள் நீங்க எப்படி படிக்கணும்னா 8 to 10 மணி நேரம் நல்லா எம்எல் போட்டுங்க. மேக்சிமம் எம்எல் போட்டு படிக்கிறது பெஸ்ட். எம்எல் போடாமலாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு டூட்டி ப்ரெஷர்ல நீங்க அதை சரியா பண்ண மாட்டீங்க. எம்எல் போட்டு படிங்க. எம்எல் போட்டு பக்காவான ஒரு ப்ரிப்பரேஷன் ஷெடியூல், கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஷெடியூல் கரெக்டா நீங்க போயிட்டீங்கன்னா, ஷெடியூல் மட்டும் உங்களுக்கு சரியான ஒரு வழியா இருந்துச்சுன்னா அதுவே 50% உங்களுடைய வெற்றிக்கு காரணமா அமைஞ்சிடும். அந்த ஷெடியூல் தான் ரொம்ப முக்கியம். எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும், எங்கெங்க படிக்கணும், அதாவது லிமிட்டா படிக்கணும், அதை திரும்ப திரும்ப படிக்கணும். ரொம்ப ஓவரா படிக்கக்கூடாது, லிமிட்டா படிக்கணும். லிமிட்டட் தான், லிமிட்டா படிக்கணும். ஆனா அதை திரும்ப திரும்ப படிக்கணும். இது மாதிரி படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெற்றியாளர். இப்ப ஃபைனல் டெஸ்ட் பேட்சோடைய ஷெடியூல் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. இப்ப அட்மிஷன் போயின்னு இருக்கு. இப்ப எங்களுடைய அட்மிஷன்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. நான் மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவேன். ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். இப்போ நாங்கள் ஒரு 50 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பை நாங்கள் தரோம். ஆக்சுவலா நாங்கள் ஆல்ரெடி இப்போ நாங்கள் 3 பேட்ச் ஆரம்பிச்சோம், அதோட நிறுத்திடலாம்னு பார்த்தோம். இப்போ நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அப்படின்றதுனாலதான் சரி நாங்கள் 50 நாளுக்கான ஃபைனல் டெஸ்ட். 50 நாளை தாண்டி போச்சுன்னா உங்களால அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த 50 நாளை ப்ராப்பரா உட்காந்து நீங்க சரியான முறையில படிச்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆயிடலாம். சக்சஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு நாங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 2/5/2025, 2ஆம் தேதியோட நான் அட்மிஷனை க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க அட்மிஷன்ல ஜாயின் பண்றது ரொம்ப வேஸ்ட். இப்போ நீங்க அட்மிஷன் போட்டீங்கன்னா ப்ராப்பரா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சு டெஸ்ட் அட்டன் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டை விட்டு அந்த ப்ராசஸ் போயினே இருக்கக்குள்ள அடுத்தடுத்த ஈவெண்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், டெஸ்ட்டுக்கான ஈவெண்ட். அது மாதிரி நீங்க பண்ணக்குள்ள உங்களுக்கே ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்ப பாருங்க, ஃபீஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா இப்ப நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா 2500 மட்டும்தான் உங்களுக்கு நாங்க ஃபீஸா கேட்கறோம். 2500 மட்டும்தான். இதே ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி எங்க டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க 1000 ரூபாய் மட்டும் கட்டினா போதும். இப்ப பாருங்க, இது அந்த டெஸ்ட் ஷெடியூலோட எக்ஸ்பிளைன் தான். இப்ப பாருங்க, இப்ப நான் 2ஆம் தேதியோட அட்மிஷன் முடிக்கிறேன். 3ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 3ஆம் தேதி பாருங்க, பிஎன்எஸ் 1ல இருந்து 6 வரைக்கும், பிஎஸ்ஓ 1ல இருந்து 50 வரைக்கும். அதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். உங்களுக்கு இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் வீடியோவும் கொடுத்துருவேன். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் காதல கேட்கணும், அதுக்கப்புறம் பார்க்கணும், அதுக்கப்புறம் படிக்கணும். அப்ப இது மாதிரி 3ஐயும் நீங்க பண்ணக்குள்ள உங்களுக்கு லாபம் நல்லா கிளியரா தருவோம். சைக்காலஜி 3 டாபிக் நான் கொடுப்பேன். இப்போ 1 ஒத்தத்தன்மை, 2 எண்களின் தொடர் வரிசை, 3 விடுபட்ட எண்கள் அப்படின்னு நான் 3 டாபிக்கை கொடுத்துருவேன். அந்த டாபிக் எங்கெங்க என்னென்ன பார்க்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இப்போ நான் டெஸ்ட்டை வைக்கக்குள்ள அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷ் 2 டாபிக் கொடுப்பேன். இப்போ தமிழ்ல இங்கிலீஷ்ல கொஸ்டின் டேக்கும் இடியம்ஸ் அப்படின்னு 2ஐயும் கொடுப்பேன். நீங்க அதை படிச்சுக்கணும். இடியம்ஸ், கொஸ்டின் டேக் இடியம்ஸுக்கெல்லாம் நானே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவேன். அதே மாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும் 6வது சோசியல், அதாவது 3 பருவம், அது எந்தெந்த பாடத்தை மட்டும் நல்லா படிச்சா அப்படி போதும் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிடுவேன். இப்ப ஏன்னா இதுதான் உங்களுக்கு 80 மார்க். இதுல 80 கொஸ்டின் வரும். சைக்காலஜில உங்களுக்கு 40 கொஸ்டின் வரும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ல 20 கொஸ்டின் வரும். ஜிகேல 30 கொஸ்டின் வரும். இதுல நீங்க எந்த ஒரு இடத்துல வீக்னஸா இருந்தாலும் உங்களால போஸ்டிங் வாங்குறது ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப எல்லாத்தையும் நீங்க பேலன்ஸ்டா கொண்டு போகணும். அதுக்காக தான் நாங்க என்ன பண்றோம், இப்போ 3ஆம் தேதி உங்களுக்கு நான் டார்கெட்டை கொடுத்து இதெல்லாம் படிக்க சொல்லி உங்களுக்கு கொடுத்துருவேன். இதை நீங்க திரும்ப திரும்ப கிளியரா படிக்கணும். அதுவும் பிஎன்எஸ் 1ல இருந்து 6 வரைக்கும் படிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதை ஒரு விஷயம் எப்பயுமே நம்ம சிம்பிள்னு நினைச்சு படிச்சாதான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஒரு பேராவை நீ கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சாலே உங்களால அந்த ஒரு பேராவை கூட படிக்க முடியாது. அதனால எப்படி படிக்கணும், என்னென்ன பண்ணணும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனே இருப்பேன். அதுக்கு 5ஆம் தேதி உங்களுக்கு நான் டெஸ்ட் வைக்கிறேன். பாருங்க, 3, 4, 5
நான் இப்போ உங்களுக்கு 5ஆம் தேதி கொஸ்டின் பேப்பர் போட்டுருவேன். நீங்க நல்லா படிச்சீங்கன்னா 5ஆம் தேதி 10 மணி கூட நீங்க டெஸ்ட் எழுதலாம். 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு. ஆனா டெஸ்ட் நீங்க ப்ராப்பரா எழுதணும். அப்ப 5ஆம் தேதி நீங்க டெஸ்ட் நம்பர் 1 வந்து எழுதுவீங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி வந்து அடுத்த டார்கெட் பிஎன்எஸ்ல 7 to 12, பிஎஸ்ஓல 51ல இருந்து 100 வரைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு சைக்காலஜி 3 டாபிக் தந்துருவேன், தமிழ் இங்கிலீஷுக்கு 2 டாபிக் கொடுத்துருவேன். அதே மாதிரி 6ஆம் வகுப்பு சயின்ஸ். இது மாதிரி நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், அதுவும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதை நீங்க வந்து கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க படிச்சீங்கன்னா, அதாவது தான் சொன்னேன், ஒரு நாளைக்கு நீங்க 8 to 10 மணி நேரம் படிக்கணும். அதுவும் 10 மணி நேரம் படிச்சீங்கன்னா ரொம்ப பெஸ்ட். இப்ப 10 மணி நேரத்தை நீங்க தான் டிவைட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, இப்ப லாபுக்குன்னு நீங்க கம்பல்சரி ஒரு 5 மணி நேரம் ஓடணும். அதுவும் தொடர்ந்து கிடையாது. இப்ப காலையில ஒரு 3 மணி நேரம் படிக்கணும்னா ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் பார்க்கணும். அது மாதிரி படிக்கணும். அதே மாதிரி சைக்காலஜிக்கு நீங்க கண்டிப்பா ஒரு 2 மணி நேரம் ஓடணும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு 1.5 மணி நேரம் ஒதுக்கணும். அதே மாதிரி தமிழுக்கும் நீங்க ஒரு 1.5 மணி நேரம் ஒதுக்கணும். இது மாதிரி நீங்க கிளியரா பிரிச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா அமைஞ்சிடும். இது மாதிரி கிளியரா நீங்க பிரிச்சு படிக்கணும். அது எப்பயுமே உங்களால ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கண்டினியூஸா படிக்க முடியாது. அப்படி 2 மணி நேரம் படிக்கிறீங்களா, ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துக்க, சும்மா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, திரும்ப வந்து படிங்க. அது மாதிரி கண்டினியூஸா நீங்க படிச்சுனே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்கான போக போக படிக்க படிக்க உங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து பண்ணக்குள்ள அதுக்கு நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க. அப்ப இது மாதிரி நீங்க இந்த 50 நாள் பண்ணக்குள்ள கடைசியில நீங்களே நினைச்சாலும் இதை விட்டுட்டு போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்க கிளியரா படிப்பீங்க. இப்ப 8ஆம் தேதி, இப்ப பாருங்க 6ஆம் தேதி நான் உங்களுக்கு அந்த டார்கெட் கொடுத்தேன்ல, இப்ப வந்து 8ஆம் தேதி வந்து அதுக்கான டெஸ்ட் வைப்பேன். அப்ப 6, 7, 8 நல்லா பாருங்க. அப்ப 7 to 12னா 6ஆம் தேதி ஒரு 2 7, 7ஆம் தேதி ஒரு 2 7, 8ஆம் தேதி ஒரு 2 7. இது மாதிரி நீங்க படிச்சாலே போதும், சூப்பரா கிளியரா என்ன பண்ணலாம், டாபிக்கை கிளியர் பண்ணிடலாம். இதே மாதிரி பாருங்க, இப்ப 3 டெஸ்ட்ல நான் உங்களுக்கு டோட்டலா பிஎன்எஸ் முடிச்சிட்டேன். 11ஆம் தேதியோட 3 டெஸ்ட், அந்த 3 டெஸ்ட்ல டோட்டலா நான் உங்களுக்கு பிஎன்எஸ் முடிச்சிட்டேன். 13ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு நான் 13ஆம் தேதி பிஎன்எஸ்ல ஃபுல் டெஸ்ட் வைப்பேன். அப்ப கிட்டத்தட்ட பிஎன்எஸ் பாத்தீங்கன்னா 4 டெஸ்ட்டுமே நறுக்குன்னு இருக்கும். இது மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கு நீங்க என்னென்ன படிக்கணும், இங்கிலீஷுக்கு என்னென்ன படிக்கணும் எல்லாத்தையும் நாங்க சொல்லிக்கிட்டே வருவோம். இது அப்படியே நீங்க கூடவே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா எல்லா விஷயத்தையும் நீங்க கிளியரா பிடிச்சிடலாம். இப்ப அதே மாதிரி பாருங்க, 14ஆம் தேதியில இருந்து பிஎன்எஸ்எஸ் ஸ்டார்ட் ஆயிடும், 1ல இருந்து 7 வரைக்கும். ஏன்னா பிஎன்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் 39 இயல் இருக்கு. அதனால இந்த 39 இயல எல்லாத்தையும் படிக்குமானா கிடையாது. ஆனா இருந்தாலும் நாங்க சில டாபிக்கை சொல்லுவோம், அந்த பாட்டை சொல்லுவோம். அந்த எந்தெந்த பாட்டை ரொம்ப முக்கியமா படிக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி பிஎஸ்ஓ பாருங்க, பிஎஸ்ஓ உங்களை வந்து எல்லா 858 பிஎஸ்ஓ உங்களால லாபம் வச்சுக்க முடியுமானா முடியாது. இப்ப அதுக்கு நாங்க எந்தெந்த பாட்டுல எந்தெந்த கொஸ்டினை நல்லா படிக்கணும் நாங்களே உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுப்போம். இப்ப அதெல்லாம் நீங்க நல்லா பாத்துக்க. அதே மாதிரி உங்களுக்கு டாபிக்கை பாருங்க, சைக்காலஜி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு நாங்க உங்களுக்கு சொல்லிடுவோம். இதே மாதிரி பிஎன்எஸ்எஸ் பாருங்க, இப்ப பிஎன்எஸ்எஸ் பாத்தீங்கன்னா 1, 4, 5, 6, 7, 8, அதாவது உங்களுக்கு 5 டெஸ்ட் பிஎன்எஸ்எஸ்ல இருக்கு. பிஎன்எஸ்எஸ் லாஸ்ட் ஃபுல் டெஸ்ட் 6 டெஸ்ட். அப்ப மொத்தமா உங்களுக்கு 6 டெஸ்ட் நடக்கும். 6 டெஸ்ட் 29/5/2025 வரையும் நம்ம பிஎன்எஸ்எஸ் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் 30/5 ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பிஎஸ்ஏ வந்து 3 டெஸ்ட்ல தான் நடக்கும். இதே மாதிரி பிஎஸ்ஏ பாருங்க, இது 6ஆம் மாசம்னு மாத்திக்கங்க. பிஎஸ்ஏ பாருங்க, அதே மாதிரி 10/5, 10/6, 10ஆம் தேதி 6ஆம் மாசம் ஜூன் மாசம் பிஎஸ்ஏ ஃபுல் டெஸ்ட் லாபம் டோட்டலா முடிச்சிட்டோம். உங்களுக்கு நான் அதுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷனாலும் கொடுத்துருவேன். உங்களுக்கு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் உள்ள வந்து டெஸ்ட்டுக்கு நாங்க கொடுத்துருவோம், டாபிக்கை கொடுத்துருவோம், உங்களுக்கு அதுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருவோம். அப்ப இது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டே போவோம். இப்ப அடுத்தது பாருங்க, திரும்ப ரிவிஷன் வந்துட்டோம். இப்ப 11/6 இது 11/6ஆம் தேதி பாருங்க, பிஎஸ்ஓ 651ல இருந்து 750 வரைக்கும். அதுல முக்கியமானது நான் சொல்லுவேன் உங்களுக்கு எல்லாமே. நான் கூகுள் மீட் கிளாஸ் பண்ணுவேன். அதுல ஒவ்வொரு டாபிக்கா நான் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா சொல்லுவேன். இந்த ஜிகே பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் எல்லாமே வந்துடும். இப்ப நீங்க இது மாதிரி இப்ப பாருங்க, திரும்ப பிஎன்எஸ் 1ல இருந்து 10, பிஎன்எஸ் 1ல இருந்து 15, பிஎஸ்ஏ 1ல இருந்து 50. அப்ப இது மாதிரி எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு
அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19ஆம் தேதியில இருந்து மாடல் டெஸ்ட் 1 நடக்கும், 22 மாடல் டெஸ்ட் 2, 25 மாடல் டெஸ்ட் 3. இது வந்து 25 வரைக்கும் நாங்க உங்களுக்கு செட்டப் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும், டெஸ்ட்டும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்படி எதனா ஒரு டார்கெட்டை வச்சு நீங்க கரெக்டா கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும். இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் இப்ப டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு 260 பேர் எடுக்கிறாங்க. இது மாதிரி இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை எப்பயுமே தவற விட்டுறாதீங்க. வாழ்வில் ஒரு முறை மட்டும்தான் உங்களுக்கான அந்த சான்ஸ் கிடைக்கும். அதை நீங்க நழுவ விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்பயுமே உங்களால பண்ணவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. வந்துட்டோம் போலீஸ் ஆகிட்டோம் அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்துடாதீங்க. நம்மளால முடியாது, நம்மளால இதை பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே உங்களை வந்து ரொம்ப கீழே இறக்காதீங்க. உங்களுக்கான டேலண்ட் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து உங்களுக்கு சரியா அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்காததுனால தான் நீங்க அது மாதிரி நினைக்கிறீங்க. அப்ப இதை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. எப்பயுமே உங்களுடைய வெற்றிக்கு எங்களுடைய கிரண் கோச்சிங் சென்டர் உங்களுக்கு 100% ஒத்துழைப்பு கண்டிப்பா தரும். அதுக்கு நீங்க ஒரே பண்ண வேலை என்னன்னா நல்லா படிக்கணும், படிச்சு டெஸ்ட் எழுதுங்க. வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.